ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழக அரசியல் நடந்த எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ உங்களை தவறாமல் வந்து சேர்ந்தடையும். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நாள் முழுக்க பல நியூஸ் சேனலை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை உறவுகளே. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேர்ந்திடும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்க ஷோ, உங்க சேனல். சரி, செய்திக்குள்ள போவோம். தலைப்புச் செய்திகள். காவிரி தண்ணீருக்காக தமிழ்நாடு உச்சநீதிமன்றம் போகுது. எப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு விரிவாக சொல்கிறேன். இரண்டாவதாக, கிளாஸ்கோவில் தமிழ்நாட்டு பசங்க 2 பேர் பதக்கம் வாங்கினாங்க. முதல்வர் அவங்களுக்கு கொடுத்த பரிசு எவ்வளோன்னு கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து, தமிழ்நாட்டு தொழிற்சாலைகள் எல்லாம் ஆந்திரா போகுதுன்னு பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பேசினார். அதுக்கு முதல்வர் பேசாமல் கொடுத்த பதில் என்னன்னு பாருங்கள். அடுத்து, சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கி உங்கள் ரேஷன் கடையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அரிசி நிற்கலாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து, 19 IPS அதிகாரிகள் ஒரே நாளில் இடமாற்றம்னு ஒரு பத்திரிக்கை சொல்லுது. உள்ள என்ன நடக்குது பார்ப்போம். செந்தில் பாலாஜி மேலே புது DVAC வழக்கு. அவரே கேமரா முன்னாடி நின்று பேசினது என்ன? அடுத்து, பழனி கோவில் 100 கோடி நில மோசடி வழக்கில் CBCID அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. கொளத்தூர் தொகுதி EVM விவகாரத்தில் 14 மிஷின் திறந்து பார்த்தாச்சு. வந்த ரிசல்ட் என்ன சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு மின் இணைப்பு 90 நாள் யூஸ் ஆகாமல் இருந்தால் அது தானாக கேன்சல் ஆக போகுதுங்க. இது உங்களுக்கான எச்சரிக்கை. அடுத்து, 16 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று முதல் தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கிடுச்சு. அடுத்து, மின் கட்டண உயர்வு விவகாரத்தில் அமைச்சரும் எதிர்க்கட்சிகளும் நேருக்கு நேர் 2 பக்க கணக்கையும் வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததாக, கோயம்புத்தூரில் ஒரு கட்டிடம் இடிஞ்சு 10 பேர் பலின்னு ஒரு நாளிதழ் சொல்லுது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான குழப்பம் இருக்குது. அடுத்து, சென்னை போக்குவரத்து போலீஸோட ஜூலை மாத கணக்கு வந்திருக்குங்க. குடிபோதையில் வண்டி ஓட்டி மாட்டினவங்க எத்தனை பேர் தெரியுமா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி முக்கிய செய்தி 2. 1, காவேரிக்காக தமிழ்நாடு நாளைக்கு உச்சநீதிமன்றம் போகிற அறிவிப்பு. காவேரி எப்பவுமே முக்கிய செய்திகள் டிஃபால்ட்டாக வந்துடும் உறவுகளே. 2வதாக, தொழில் விமர்சனத்துக்கு முதல்வர் MOUக்கள் மூலமாக கொடுத்த பதில். ஸோ முதலாவதாக முக்கிய செய்தி, நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ விளையாட்டில் ஒரு ரூல் இருக்குது. அதாவது, எதிரொலி விதிமுறையை மதிக்கலைன்னா நடுவர்கிட்ட தான் போகணும். ஸோ காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு இப்போது அந்த முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன பேக்ரவுண்டுன்னு கேட்டிங்கன்னா, காவேரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவுப்படி கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கணும். ஆனால் பெங்களூர் குடிநீர் தேவையை காரணம் காட்டி கர்நாடகா தண்ணி தர மறுக்குது. சரிங்களா? ஸோ இதனால் முதல்வர் விஜயோட பெங்களூர் பயணம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் இது பற்றி பேசினாங்க. நேற்று என்ன நடந்தது? மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்கிட்ட ஒரு தெளிவான அறிவிப்பு கொடுத்தாருங்க. முதல்வர் விஜயோட ஒப்புதலோடு நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3 அன்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண போகுது. ஸோ கேட்க போகிற கணக்கு, ஒழுங்காற்று குழு உத்தரவுப்படி வர வேண்டிய 4.5 TMC தண்ணீர், இதுதான் கேட்க போகிறோம். ப்ளஸ் கடந்த 2 மாதமாக கர்நாடகா திறக்காமல் நிறுத்தி வச்சிருக்கிற சுமார் 17 TMC பாக்கி 2ஐயுமே சேர்ந்து கேட்க போகிறாங்க. இதுதான் விஷயம். ஸோ இங்கே ஒரு சின்ன தெளிவு தேவை. ஒரு மாலை நாளிதழில் ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் வழக்கு தொடரலாம்னு எழுதியிருக்குங்க. ஆனால் அமைச்சரோட நேரடி அறிவிப்பு திங்கட்கிழமைன்னு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு தாக்கல் ஆகுதா இல்லையான்னு நான் உங்களுக்கு மறுநாள் உறுதியாக சொல்கிறேன். ஸோ இது ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வெறும் தண்ணீர் கணக்கு இல்லை உறவுகளே. ஸோ சம்பா, குருவை சாகுபடின்னு நம்பி இருக்கிற டெல்டா விவசாய உறவுகளோட வாழ்க்கை கணக்கு. ஸோ அதனால தான் நான் இதை முக்கிய செய்தியில் பேசிக்கிட்டே இருக்கேன். அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தை பயணம்னு போன விவகாரம் இப்போ சட்ட மைதானத்துக்கு நகர்ந்துருக்கு. ஸோ இனி தீர்ப்பு சொல்கிறது தான் பாக்கி. அது நீதிமன்ற கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்த முக்கிய செய்தி, 2வது முக்கிய செய்தி, பார்லிமெண்ட்டில் தெலுங்கு தேசம் கட்சி MP ஒருவர் தமிழ்நாட்டு தொழிற்சாலைகள் ஆந்திராவுக்கு நகருதுன்னு பேசினார். ஸோ இதுக்கு முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த வாய் வழியாக பதில் எதுவும் சொல்லலைங்க. ஆனால் ஜூலை 30 அன்று அவர் முன்னிலையில் 4வது MOUக்கள் கையெழுத்தாச்சு. ஸோ நம்ம CM ஸ்டைல் ஆஸ் யூஷுவல். அதில் முக்கியமானது
மோட்டிவ் லிங்க் என்கிற தென் கொரியா நிறுவனம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை தயாரிக்க 300 கோடி முதலீடு பண்ண போகுது. இதில் 2500 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதோட வெஸ்ட் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் அமைக்கிற ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்குங்க. ஸோ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா முன்னிலையில் இந்த நிகழ்வு நடந்தது. இப்போ நம்ம தான் அனலைஸ் பண்ணலாம் இந்த விஷயத்த. ஸோ அரசியலில் சில பதில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வரும், சில பதில்கள்லாம் கையெழுத்தில் வரும், நம்மளுடைய சிஎம் ஸ்டைல். ஸோ தொழில் வெளியேறுதுன்னு விமர்சனம் வந்த அதே வாரத்தில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆகிறது. ஸோ இது டைமிங்காக இருந்தாலும் ஸோ மெசேஜ் வந்து தெளிவாக இருக்குது. இந்த எம்ஓயூக்கள் நிஜமாக நிலத்தில் இறங்குதா, 2500 வேலை வந்து உண்மையாக வருதான்னு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக செய்தி சுருக்கம். விருதுநகர் மாவட்டம் முழுக்க போலீஸ் தீவிர விசாரணை. சிவகாசி அருகே சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து வீடுகள் தகர கொட்டைகளில் அனுமதி இல்லாமல் பட்டாசு தயாரிக்கிறவங்க மேலே நடவடிக்கை நடக்குதுங்க. அடுத்து அருப்புக்கோட்டையில் தாவேகா நகர செயலாளர்கள் 2 பேர் வந்து தெற்கு நகர செயலாளர் கார்த்திகேயன், தென்மேற்கு நகர செயலாளர் சதீஷ்குமார் டாஸ்மாக் கடைகளுக்கான மதுபான போக்குவரத்து ஒப்பந்த மோசடி தொடர்பாக 30 லட்சம் விவகாரத்தில் வந்து கைதாகியிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் இங்கே மறைக்க போகிறது இல்லைங்க. ஸோ இருக்கிறபடி தான் சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கமெண்ட்டில் வந்து இந்த உண்மையை சொல்லுங்கள், இந்த உண்மையை சொல்லுங்கள் உறவுலாம் கேட்குறாங்க. ஏங்க இருக்கிற உண்மையை சொல்கிறோமா? இது வந்து என்னவோ ஃபேக்ட் சொல்ல போகிறோம். ஸோ கட்சிக்காரங்களே சட்டத்துக்கு முன்னாடி நிற்கிற இந்த அளவுகோல் எல்லாருக்கும் பொருந்தும். அடுத்ததாக அதே நாளில் தாவேகா புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ஆனந்த் பாலன் கட்சியில் புதுசாக சேர்றவங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு வலியுறுத்தி பேசியிருக்காரு. அடுத்ததாக 16 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நேற்று முதல் ஆகஸ்ட் 30 வரை தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக நடக்குது. ஸோ 19,000 அதிகாரிகள் மேற்பார்வையில் 1.15 லட்சம் அலுவலர்கள் வந்து களத்தில் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு சரியான தகவல் கொடுத்து ஒத்துழைங்க உறவுகளே. அடுத்ததாக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 4,466 கோடி வரி பங்கீட்டு தொகையை வந்து கூடுதலாக விடுவிச்சிருக்கு. மாநில வளர்ச்சிக்கு செலவினங்களை வேகப்படுத்த இந்த தொகை வந்து பயன்படும். அடுத்தது PM கிசான் திட்டம் 2030-31 வரை 5 வருஷ நீட்டிப்பு, அதாவது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் 3.15 லட்சம் கோடி ஒதுக்கிடுங்க. இதுக்கு குறு சிறு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 நிதியுதவியும் தொடரும். சரிங்களா? மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாம் நிறைவு நாளில் ராகுல் காந்தி கலந்துக்கிட்டார். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், இன்னைக்கு விசிட் வராருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ நீட் தேர்வு குளறுபடியால் தற்கொலை செஞ்ச குழந்தைகளோட குடும்பங்களையும் வந்து சந்திச்சார். அப்புறம் நடந்த ப்ரெஸ் மீட்டில் தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் பற்றி கடுமையாக பேசினார். இதை ஆதரிக்கிறவங்களை எட்டப்பண்ணு வர்ணித்தார். இது தமிழ்நாட்டு பார்லிமெண்ட் இட எண்ணிக்கையை வந்து பாதிக்கக்கூடிய, கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உறவுகளே. ஸோ கோயம்புத்தூர்ல 4 மாடி கட்டிடம் இடிஞ்சு 10 பேர் உயிரிழந்ததா ஒரே ஒரு நாளிதழ் மட்டும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஊடக தகவல் மட்டும்தான், மற்ற எந்த பத்திரிகையிலையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புலையும் இது வந்து பாத்தீங்கன்னா வரல. ஸோ உறுதியானதும் முழு விவரத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஈரோட்டில் பழைய இரும்பு வியாபாரி முருகேசன் கிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் மாதிரி நடிச்சு 10 லட்சம் பறிச்ச கும்பல் வந்து கைதாகிருக்காங்க. காரில் ஏற்றிட்டு போய் மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க. யாராவது அதிகாரின்னு சொல்லி பணம் கேட்டால் அடையாள அட்டையை கேளுங்க, 100க்கு கால் பண்ணுங்க. இது முருகேசன் சம்மந்தப்பட்ட மேட்ரு இல்லை. இதை ஏன் நீ சொல்கிற, எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு அலர்ட், ஒரு அலார்மிங்கான ஒரு மேட்டர். ஸோ அடுத்து வணிக பயன்பாட்டு LPG சிலிண்டர் விலை சென்னையில் வந்து 200 ரூபாய் குறைஞ்சு 2,906க்கு வந்து விற்பனை. ஆனால் ஹோட்டல்களில் தேநீர் அப்புறமேட்டு உணவு விலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குறையில உறவுகளே. இது நுகர்வோர் கேள்வியாக வந்து எப்பவுமே நின்றுகிட்டே இருக்குது. அடுத்து E1 நீனோ நிலை 2027 ஏப்ரல் வரை நீடிக்கும்னு IMD சொல்லியிருக்கு. ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 12% குறைவாக பதிவாகியிருக்கு. அடுத்த மாதங்களில் தண்ணீர் மேலாண்மை முக்கியமாகுங்க. ஸோ கேரளாவில் மட்டும் நேற்று கனமழையால் வீடுகள் இடிஞ்சு தாய் மகன் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 8 மாவட்டங்களில் பாதிப்பு. அடுத்ததாக சென்னை கன்னியாகுமரி புது வந்தே பாரத் ரயிலோட 250 கிலோமீட்டர் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஸோ மெட்ரோ ஃபேஸ் 2 விரிவாக்கத்துக்காக பாதையில் இருந்த 24 ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டிருக்கு. அடுத்ததாக டாஸ்மாக் ஊழியர்கள் ஆகஸ்ட் 4 போராட்டத்துக்கு தயாராகிற நிலையில்
போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்னு மாவட்ட மேலாளர்கள் மூலமாக சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு. மறுபக்கம் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் அருகே இருக்கிற மேலும் 129 டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு வீத லீடர்ஸ் அமைப்பு தலைவர் அண்ணாமலை முதல்வர்கிட்ட கோரிக்கையை வச்சிருக்காரு. அடுத்ததாக முதல்வர் இன்று நேற்று முதல்வர் விஜயோட பக்கத்தில் இருந்து வந்தது ஒரு சந்தோஷமான அறிவிப்பு. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரத்தில் நடந்துகிட்டு இருக்கிற 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கான மும்முறை தாண்டுதல் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் 2 பேர் பதக்கம் வென்றிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளி பதக்கமும், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வ பிரபு வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. வாழ்த்துக்கள்ங்க. ஸோ ஒரே போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து 2 பேர் பதக்கம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ முதல்ல விஜய் சமூக வலைத்தளத்தில் வாழ்த்து பதிவு போட்டிருக்காரு. அதோட நிக்கலங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக ஊக்கத்தொகையாக பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சமும் செல்வ பிரபுவுக்கு 20 லட்சமும் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 பேருமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட விளையாட்டு விடுதிகளில் தங்கி முறையான பயிற்சி பெற்றவங்க. ஸோ அரசு விடுதியில் வளர்ந்த பசங்க சர்வதேச மைதானத்தில் தமிழ்நாட்டு கொடியை உயர்த்தினது இது நம்ம விளையாட்டுத்துறைக்கே ஒரு பெருமை. ஸோ அடுத்ததாக தாவேகா அரசின் நகர்வுகள். 19 IPS அதிகாரிகள் இடமாற்றம், பெரிய நிர்வாகம் மாற்றம். ஸோ முதல்வர் விஜய் உத்தரவுல 19 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதா தினகரன் நாளிதழில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 76 அதிகாரிகள் வரை பதவி மாற்றம் நடந்திருக்கலாம்னு சொல்லுதுங்க. இதே சூழல்ல சிறப்பாக பணியாற்றின 630 காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வெளியாகலை. அது வந்ததும் முழு பட்டியலோட உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் செய்தித்துறை ஆய்வுக்குழு நடந்ததுங்க. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரோட பார்த்தீங்கன்னா பணி ஆய்வு கூட்டம் நடந்தது. துறையோட செயலாளர், அதுக்கப்புறம் துறை இயக்குனர் அருண் தம்புராஜ், அப்புறம் ராஜாராமன், இவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக சிறுபான்மையின கல்வி நிறுவன அந்தஸ்து ஆய்வு. ஸோ தேசிய சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களுக்கான ஆணைய தலைவர் முனைவர் ஷாஹித் அக்தர் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அரசு உயர் அலுவலர்களோட ஆய்வுக்கூடம் நடத்தினாருங்க. ஸோ கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின அந்தஸ்து வழங்குற தொடர்பு ஆய்வு இது. ஸோ அடுத்ததாக சட்டப்பேரவைத் தலைவர் சிறப்பு நிகழ்ச்சி. சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகத்தில் 174.98 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம் மற்றும் மருந்தகத்தை திறந்து வச்சார் உறவுகளே. அடுத்தது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட், நம்மளுடைய தொடர்கதை. ஸோ நம்ம தொடர்கதையாக பேசிட்டு வர வழக்குகள். முதல் அப்டேட், செந்தில் பாலாஜி மேலே புது DVAC வழக்கு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரானதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி நேரடியாக செய்தியாளர்களை சந்திச்சாரு. DVAC புது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. FIRல யார் பேர் இருக்கு, யார் பேர் இல்லைன்னு அவர் ஒரு காம்பேட்டிவாக கேள்வி எழுப்பினார். ஸோ இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வுகளே நாங்கள் கவனிச்சுட்டே தான் இருக்கோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்டேட் 2, பழனி கோவில் நில மோசடி, அதாவது CBCID அடுத்த கட்டம் என்னன்னு சொல்கிறேன். 100 கோடி மதிப்பு நில மோசடி வழக்கில் இதுவரை 4 பேர் கைதுங்க. தலைமறைவாக இருக்கிற எதிரியை பிடிக்க வேட்டை நடந்துகிட்டு இருக்குங்க. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியாற்றின ஒட்டனச்சத்திரம் அலுவலக ஆவணங்களை CBCID தீவிரமாக ஆய்வு பண்ணுது. அப்டேட் 3, கொளத்தூர் EVM விவகாரம். ஸ்டாலின் மனு அடிப்படையில் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி சிந்தாதிரிப்பேட்டை பாதுகாப்பு கிடங்குல 14 EVMகள் திறந்து அதிகாரப்பூர்வ ஆய்வு நடந்தது. ஸோ பதிவான எண்ணிக்கை தாவேகா VS பாபு 82,997, ஸ்டாலின் 74,202, வித்தியாசம் 8,000, அதாவது 8,795 வாக்குகள். ஸோ திமுக தரப்புல கூடுதல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. அவை இன்னும் உறுதியாக தரப்புலாம் வாதங்கள்லாம் வரலங்க. ஸோ அதிகாரப்பூர்வ ஆய்வு முடிவு தான் இதுவரை உள்ள உண்மை. அவரால் குளத்துல தோத்ததை ஏற்றுக்க முடியல. பட் ஒன்றும் பண்ண முடியாது. தோத்தது தான், கொத்து போட்டது தான், பிரித்து மேஞ்சாச்சு, ஜோலி முடிஞ்சு. ஸோ அப்டேட் 4, ஓமங்குளம் பகுதியில் 4.5 ஏக்கர் நகராட்சி குப்பை கிடங்குகளில் 10 கிட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் 3வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 3வது நாள். ஸோ சமூக விரோதிகள் தீ வச்சதா ஒரு கோணம் பேசப்படுது. அது இன்னும் உறுதியாகாத தகவல். ஸோ அதிகாரப்பூர்வ காரணம் பார்த்தீங்கன்னா விசாரணை தான் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக அங்கே எப்படி நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இன்னும் செக்யூர் பண்ணணும். பிகாஸ் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பொல்யூஷன், புகை அங்கே எக்கச்சக்கமாக இருக்கும். பக்கத்தில் வீடுகள் இருக்கான்னு தெரில. எப்படினாலும் கண்டிப்பாக அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். இந்த பொல்யூஷனை நீங்கள் அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கைகளை இது அரசு நிச்சயமாக எடுக்க வேண்டும்.
ஃப்யூச்சர் நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அப்டேட் இல்லாத ஆனால் நான் மறக்காத வழக்குகள், நம்ம மறக்கவே மாட்டோம் அந்த வழக்கெல்லாம், அப்டேட் வந்தால் சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வேலைவாய்ப்பு வழக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான அரசு மேல்முறையீடு நிலையில் இருக்குங்க. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் உயர்நீதிமன்ற இடைக்கால தடை ஆகஸ்ட் 24 விசாரணை. அருண் IPS தொடர்பான DVAC CBCID விவகாரம், இது இன்னும் ஊடக தகவல் நிலையில் தான் இருக்குது, எதுவும் தெரியல. டாஸ்மார்க் ஊழியர் போராட்ட விவகாரம் ஆகஸ்ட் 4 நோக்கி நகருது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் புது அப்டேட் வரல. ஆனால் நிறைய நான் சொல்ல எனக்கு தெரியும், ஏன்னா எதுலேயுமே அப்டேட் வரல. நேற்று 13 நம்ம சொன்னோம், நீங்கன்னா 4 யோசிக்காதீங்க, எதுலேயுமே அப்டேட் வரல. ஓகே, வந்ததை நான் மேலே சொல்லிட்டேன், வராத கீழே வந்து மினிமலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த போர்டில் இருக்கிற எதுலையாவது அப்டேட் வந்தால் அன்றைக்கி காலை குரலில் ஃபஸ்ட்டு வேலையை நான் சொல்லுவேன். அடுத்ததாக FIR அண்ட் அரெஸ்ட். சென்னை காவல் ஆணையரகத்தில் இருந்து நேற்று 9 அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடுகள் வந்திருக்கு. முக்கியமானதில் இருந்து நம்ம பார்ப்போம். 2021 கொலை வழக்கு 5 வருஷம் கழித்து பிடிப்பட்ட எதிரிங்க. 2021 சுனிதா என்கிற பெண்ணை கொலை செஞ்சு நகைப்பறிச்சு வழக்கில் கைதான ரதி தேவி ஜாமீனில் வெளியே வந்து மகளிர் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவானாங்க. ஸோ நீதிமன்றம் ஜூலை 14 அன்று பிடியாணை பிறப்பிச்சது. ஸோ ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை காவல் நிலைய போலீஸ் வந்து தீவிர தேடுதல் நடத்தி எர்ணாவூரில் வச்சு அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாமீனில் போய் தலைமறைவானா தப்பிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவுப்படி 12 காவல் மாவட்டங்களையும் இப்படி நீதிமன்ற பிடியாணை நிலுவையில் வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக கண்காணிக்கப்படுதுங்க. ஸோ இரண்டாவது புகைப்படம் வச்சு மிரட்டல் ஓட்டேரி வழக்கு. முன்னாடி ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தப்போ எடுத்த புகைப்படங்களை வச்சு 36 வயது திருமணமான பெண்ணை நான் சொல்கிற இடத்துக்கு வா, இல்லைனா கணவருக்கு அனுப்பிடுவேன்னு சமூக வலைத்தளத்தில் போட்டுடுவேன்னு மிரட்டின நபர் கைதாகியிருக்கார். ஸோ செல்ஃபோன் பறிமுதலாக இருக்குது. இந்த மாதிரி மிரட்டல் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்தால் பயப்படாமல் உடனே புகார் கொடுங்க. சைபர் கிரைம் புகாருக்கு 1930 என்கிற தேசிய ஹெல்ப்லைனையும் பெண்கள் பாதுகாப்புக்கு 181 மகளிர் ஹெல்ப்லைனையும் பயன்படுத்துங்க உறவுகளே. ஸோ மிரட்டுறவனுக்கு தான் பயம் வரணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை. மூன்றாவதாக காசிமேடு தாக்குதல் 9 வழக்கு இருக்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளி கைது. ஸோ கருவாடு கடை தகராறை சமாதானம் பண்ண போன ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமாரை சிமெண்ட் கல்லால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த ராஜசேகர் வந்து கைதாகியிருக்காரு. ஸோ இவர் மேலே ஏற்கனவே கொலை முயற்சி, போதைப் பொருள், வழிப்பறி உள்பட சுமார் 9 வழக்குகள் இருக்குது. அடுத்ததாக சென்னை போக்குவரத்து போலீஸோட ஜூலை மாத கணக்கு. குடி போதையில் வண்டி ஓட்டினவங்க மேலே 2999 வழக்குகள், சீருடை இல்லாமல் ஆட்டோ ஓட்டினவங்க மேலே 3559 வழக்குகள், இந்த பைக் ரேஸ் வழக்கில் 8, ரொம்ப கம்மி தான் இது. சீட் பெல்ட் போடாதவங்க மேலே 512 வழக்குகள், சிக்னல்களில் இருக்கிற ANPR கேமராக்கள் மூலமாக விதிமீறல்கள் தானாக பதிவாயிருக்குங்க. ஸோ அபராதத்தை கைபேசிக்கு வர SMS லிங்க் மூலமாக கட்டலாம். ஒரு நல்ல விஷயம், சமூக வலைத்தளம் மூலமாக ஜூலை மாதம் மட்டும் 155 புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து புகார்களுக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை உதவி எண் 9003130103. ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ மீதி வழக்குகள் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். திருவொற்றியூரில் சட்டவிரோத மது விற்பனையில் ஒரு பெண் கைது. திருவொற்றியூர்லேயே திருடு போன Yamaha R15 பைக் மீட்பு, 2 பேர் கைது. கோயம்பேடு பூங்கால LED லைட் திருடின ஒருவர் கைது. விருகம்பாக்கத்தில் பெண்ணை பின்தொடர்ந்து ஆபாசமாக செய்கை காமிச்சவங்க ஒருத்தங்க கைது. ஸோ கோட்டை பகுதியில் வாய் தகராறு தாக்குதலில் பெண் உட்பட 2 பேர் கைது. ஸோ இது எல்லா வழக்குகளையும் குற்றம் நிறுவனம் ஆகிறது நீதிமன்றத்தோட வேலை, நான் எப்பவுமே சொல்கிறது தான். அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல்ல இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கே சென்னை மாவட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு EKYC சிறப்பு முகாம். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னை மாவட்டம் முழுக்க எல்லா நியாய விலைக் கடைகள்லையும் கைவிரல் ரேகை, அதாவது EKYC பதிவு சிறப்பு முகாம் நடக்குதுங்க. குடும்ப அட்டையில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் கட்டாயமாக பதிவு பண்ணணும். தற்காலிகமாக வேறு பகுதியில் வசிக்கிறவங்க இப்போ இருக்கிற பகுதி நியாய விலைக் கடையிலேயே பதிவு பண்ணிக்கலாம். சொந்த ஊர் கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கே வந்து இதை முடிச்சுட்டு வந்துருங்க, தவற விடாதீங்க, கஷ்டம் நாளைக்கு. அடுத்ததாக உங்கள் மின் இணைப்பு 90 நாள் யூஸ் ஆகாமல் இருக்கா, கவனம் தேவைங்க. ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்திருக்கிற TNEB புது நடைமுறைப்படி 90 நாளுக்கு மேலே பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகள் கண்டறியப்பட்டு தானாக ரத்து செய்யப்படும், அதாவது ஆட்டோ அக்கௌண்ட் க்ளோஷர். ஸோ பூட்டி கிடக்கிற வீடு, கடை, தோட்டத்துக்கு இணைப்புன்னு உங்கள்கிட்ட யூஸ் இல்லாத மின் இணைப்பு இருந்தால் அதோட நிலையை உடனே சரி பார்த்துக்கோங்க, உரிமையோட கேளுங்க, இல்லைனா கட்டாயிரம், ஜோலி முடிஞ்சு. மூன்றாவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு உங்கள் வீட்டுக்கு வருது. ஸோ இப்போ ஆகஸ்ட் 30 வரை கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக வருவாங்க. அடையாள அட்டையோடு வரவங்களுக்கு சரியான விவரங்கள் கொடுங்க.
இது உங்கள் பகுதிக்கான அரசு திட்ட ஒதுக்கீடுகளை தீர்மானிக்கிற அடிப்படை தகவல். உறவுகளே முக்கியம். இப்போது மக்கள் கோரிக்கை போர்டு, இதுக்கு முன்னாடி மக்கள் வச்ச கோரிக்கை அதோட நிலை. திருப்பூர் விளைநிலம் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கிற திட்டத்துக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம், கைது நடவடிக்கைகளுக்கு அப்புறமும் கோரிக்கை நிறைவேறாமல் நிற்குதுங்க. அடுத்ததாக நீட் ரத்து கோரிக்கை, மாணவர்கள் பெற்றோர் அமைப்புகளோட தொடர் போராட்டம்ங்க. ஸோ அடுத்து வேளாண் கடன் தள்ளுபடி அறிவிப்புக்கும் களத்தில் கிடைக்கிறதுக்கும் இடைவெளி இருக்கிறதா விவசாயிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சொல்கிறது வேற செய்கிறது வேற அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லிஸ்ட்டில் 1லேருந்து 3 வரைக்கும் எதுலேயுமே இன்னைக்கு புது அப்டேட் வரலைங்க. எனக்கு தெரியும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது, அதுலேயும் வரல. ஸோ இந்த போர்டில் இருக்கிற எந்த கோரிக்கையிலையாவது முன்னேற்றம் வந்தால் அன்னைக்கே நான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், உறவுகளின் குரல். உங்கள் பகுதியில் இருக்கிற பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நாங்கள் உடனடியாக அதை செய்தியாக பண்ணி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுவோம். நிச்சயமாக நான் பார்ப்பேன், படிப்பேன், ஷேர் செய்வேன். சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு அதை நாங்கள் அனுப்புவோம். ஒரு இம்பேக்ட் நிச்சயமாக இருக்கும். யோசிக்காமல் உடனே எடுத்து வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. இதை நான் டைரெக்டாக படிப்பேன். அடுத்ததாக நம்மளுடைய எதிரொலி, தாவேக அரசு மேலே எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுது, அதை அப்படியே யார் சொன்னாங்கன்னு பேரோட உங்கள் முன்னாடி வைக்கிற செக்மெண்ட் தான் இது. கேட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முதலாவது நம்மளுடைய திமுக ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இது வந்து கரண்டான விஷயம், சரிங்களா? காவேரி மேகதாது விவகாரத்தில் முதல்வர் விஜய் தனி ஆவர்த்தனம் செய்ய நினைச்சு தனிமைப்பட்டு நிற்கிறாருன்னு எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு போட்டிருக்காரு. கர்நாடகா போனால் காவேரியை கையோடு எடுத்துகிட்டு வரலாமாங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. இவர் போனால் கையோட பேக்கெட்டில் காவேரி தூக்கி பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவார். இவர் நம்ம வாய் வர சும்மா இருக்க மாட்டேன், நியூஸை மட்டும் படிச்சுட்டு அமைதியாக போப்பா. சரி, ரைட்டு. அடுத்து மின்கட்டண விவகாரம் 2 பக்கமும். இதுதான் இன்னைக்கு எதிரொலியில் முக்கியமான விஷயம். அதிமுகவோட ஆர்பி உதயகுமார் கடந்த வருஷம் ஜூன் ஜூலை மாதங்களோட ஒப்பிடும்போது மின்கட்டணம் 40 முதல் 60 வரை உயர்ந்திருக்குன்னு ரூபாய் கணக்குகளோட சொல்கிறாப்புல. அதாவது 70,000 பில்லு இப்போ 30,000 உதாரணங்களோட காட்டியிருக்காருங்க. அடுத்ததாக சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட் இலவசம் அறிவிச்சும் முழுசாக அமல்படுத்தலையே, வேணும்னே வந்து தாமதப்படுத்தி மின் அளவீடு பண்ணாங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரோட பதில், வந்த சுமார் 10,000 புகார்களில் வெறும் 50 மட்டும்தான் உண்மையான கணக்கு பிழை, யாரும் கட்டணம் கட்ட வேண்டாம்னு பரப்பப்படுற அந்த தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 தரப்பு எண்களும் நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்படல. ஸோ 2ஐயும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மிஸ்டர் வெங்கடேசன் எம்பி என்ன சொல்கிறாருன்னா, வேளாண்துறை அமைச்சர் வினோத் தமிழ்நாடு பட்ஜெட் நகலை திருப்பதி ஏழுமலையான் பாதத்தில் வச்சு தரிசனம் பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்போ யார் காலில் வைக்கணும்? சரி, ஓகே, அது தேவையில்லாது. பட்ஜெட் ஆவணம் இறைவனுக்கான காணிக்கை அல்ல, ஸோ இது மக்களோட ஆவணங்கிறது அவரோட வாதம். ஓகே, ஸோ கூட்டணி கட்சி எம்பியே அரசு அமைச்சரை விமர்சிக்கிறது கவனிக்க வேண்டிய அம்சம்தான். ஓகே, அடுத்ததாக அமமுக டிடிவி தினகரன் குக்கர், அவர் சின்ன குக்கர் அவர் இன்னொன்றும் ஃபேமஸ், 20 ரூபா ஆர்கே நகரில் 20 ரூபீஸ் நோட்டில் ஃபேமஸ் ஆனவர் அவர். திருப்பூரில் எண்ணெய் குழாய் திட்டத்தை இன்னொன்று நான் சொல்லிடுறேன். நைட் பூரா எம்எல்ஏ காண சுற்றி இருந்தார், கவர்னர் மாளிகை சுற்றி வந்துருந்தார். எம்எல்ஏவே காணங்க, இருந்தது ஒன்றுங்க. அவர் தான் வந்து தக்காக கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் டிவிக்கு திரும்ப அவரும் சேர்ந்துட்டு தக் மொமெண்ட்டாக கொடுத்துருந்தார் சட்டசபையில். விஜய் அப்படியே ரசிச்சாப்புல நம்ம சிஎம் அவர் பேசின பேச்சுக்கு. இவர் வந்து அவரை கூட வச்சுன்னு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் குதிரை பேரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. போகலாம். திருப்பூரில் எண்ணெய் குழாய் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதுக்கு கண்டனம். ஸோ காவல்துறை உதவியோட விளைநிலம் பறிக்கிற முயற்சின்னு அவர் விமர்சிச்சிருக்காரு. சரிண்ணே, உங்கள் கண்டனத்தை வந்து நான் படிச்சுட்டேன் மக்களுக்கு. அடுத்ததாக நாகாகா சீமான், நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்கள் சென்னை டிநகர் கூட்டத்தில் பிஜேபியும் காங்கிரஸும் 2 பேருமே தேர்தல் லாபத்துக்காக கர்நாடகா மக்கள் நலனை பேசுகிறாங்கன்னு தேசிய கட்சிகளை விமர்சிச்சிருக்காரு. இதே காவேரி டாப்பிக்கில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் பேனல் விவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் கர்நாடகா இல்லை டெல்லி போய் பிரதமர்கிட்ட தண்ணீர் உரிமை கேட்கணுங்கிற ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்தந்த கட்சிகளோட கருத்துக்கள். ஸோ அரசு தரப்பு பதில் வர இடத்துல அதையும் நம்ம சேர்த்து சொல்லிட்டோம். ஸோ மற்றபடி முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது உறவுகளே. அடுத்ததாக நாளை என்ன, ஸோ டேட்ஸ் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 3 நாளை, அதாவது திங்கள், காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் அமைச்சர் அறிவித்த தேதி. ஆகஸ்ட் 4 டாஸ்மாக் ஊழியர்கள் அறிவிச்சிருக்கிற போராட்ட நாள்.
ஆகஸ்ட் 5-6 தமிழ்நாடு பட்ஜெட் சட்டசபையில் தாக்கலாகிற திட்டமிட்டப்பட்ட நாட்கள். ஆகஸ்ட் 24 திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் விவகாரம் உயர்நீதிமன்ற விசாரணை. ஆகஸ்ட் 30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்டம் நிறைவு. அடுத்ததாக நம்மளுடைய குடும்ப பேச்சு. எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய வருத்தம் உறவுகளே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று காலை ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்களான்னு தெரில, பார்க்கலையான்னு தெரில. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, உங்களுக்காக தான் இந்த கண்டென்ட்டு. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நிறைய உறவுகள் மிஸ்ஸிங்க. ஒரு வேளை வீக்கெண்ட்னாலே எங்கேயாவது ஓடிடுறீங்க. நான் தான் உட்காந்து உங்களுக்காக லூஸ் மாதிரி நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி சண்டே. ஸோ நம்மளுக்கு என்னங்க சண்டே எப்பவும் போல் ஸ்கிரிப்ட் கண்டென்ட் இப்படியே ஓடிட்டுருக்க வாழ்க்கை. ரைட், ஓகே டன். ஸோ எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தினமும் காலை 6 மணிக்கு எப்பொழுதும் போல் காலை குரல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திச்சிடும். நம்மளுடைய அட்டவினை இது தான் ஸ்கெட்யூல். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அரசியல் மேடை ஏதோ எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் பேசணும் நிறையா மைண்டில் வச்சுருக்கேன். அதுக்கான டைம் கிடைக்கல. நிச்சயம் ஒரு நல்ல டாபிக் வரும்போது 12 மணிக்கு மதியானம் வந்தால் அந்த டைமுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணுங்கள். ஹைப்னா என்னன்னா உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸில் போய் நீங்கள் ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப் ஆகும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேர்ந்தடையும். நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும் அல்லவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலை குரல் நிகழ்ச்சி அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஒரு அதாவது இருக்கிற நியூஸை குமுலேட்டிவாக நம்ம எடுத்து செக்மெண்ட் பிரித்து மக்கள்கிட்ட நம்ம படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்க, இதை சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உறவே நான் அதுவும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். என்ன சொல்லணுன்றது சொல்லுங்கள். அதையும் ஒரு செக்மெண்ட்டில் போட்டு உண்மையெல்லாம் வெரிஃபை பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா இருக்கிறத உள்ளபடி தான் இதை சொல்கிறோம். இதை வந்து பார்த்தா ஒரு கண்டென்ட்டை பிரித்து சிங்கிளாக நம்ம பேச கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. சரிங்களா? ஸோ மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நல்லா சண்டே என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டு தூங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் CPW. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம், see you.